ஜாமமாச்சு கொட்டாரக்கரைக்கு மேல்புறத்துல கும்மலூர் மையானத்துக்கு வந்தா நாங்க அன்னைக்கு போனோமே அதுக்கு குண்டலூர் மயானம் சொல்லுவோம். நம்ம குண்டலூருங்கம்ல அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது கொட்டாரக்கரைக்கு மேக கும்மலூர் மயானம். அங்கதான் பிழவேட்டு ஆட போனாரு அம்படியா ஆண்டவன் மாயாண்டிய வேட்டைக்கு தான் பண்ணுவேன். கும்பலூர் மாயானத்தில் மாந்திரவாதி ஓடி வந்து ஒரு 8 மாத கர்ப்பிணிய மகிமைனால அடிச்சு கொண்டான். அடிச்சு சண்டால வச்சான். அதான் பொய் மூட்டம். ஒரு பொய் மாயான ஒன்று செய்தான். மை போட்டு அந்த கும்மலூர் மாயானத்திலே வந்து 8 மாத கர்ப்பிணிய மையில் மகிமையால அடிச்சு கொண்டான் சண்டால. மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல எல்லோ கூந்தல அடுக்குதான். கூந்தலுக்கு மேல எல்லோ இருவடிக்கு பிரேதம் வைத்தான். ஈரமண்ண மேல் பூசி அவன் பரத்தி இருவடிக்கு பச்சை மண்ண மேல் பொதிந்தான். 7 சுத்து துண்டு போட்டான். மையில் மகிமையா மகாலம் தூதன அலைக்கான விரும்புலைய அதன் துருத்தி போட்டு ஊதுதான். துருத்தி ஊதல்ல பெரிய கட்டிக்காரங்க. ஆமா லேசா கங்கு போட்டுட்டா துருத்தி ஊதுறதுல பெரிய ஆளு. துருத்தி ஊதிட்டாங்கன்னா அணைக்கவே முடியாது. பத்துக்கோ சீக்கிரத்துக்குள்ள பத்தி பிடிக்கும்னு சொல்லுவார்கள். அதனால ஏமங்காலம் தூத வந்து அப்படியே துரித்து போட்டு ஊதினார்கள். போது இறந்ததொரு பாப்பாத்திக்கு மண்டையில தீப்பிடித்து வானம் மட்டும் புகையெழும்ப குண்டையில தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரியுதாளே. மாண்டவனவே ஆகும் போதே எங்க மாயாண்டி சுடலைக்கு மல்லிகப்பு மணக்குதையா. செத்தவனவே ஆகும் போது அவருக்கு செண்பகப்பு மணக்கு. ஐயா இடுகாடு தன்னதில இறந்தவனவே ஆகும் போது இருவாச்சியா மணக்கு. எங்கேயோ மணக்கு பெணம் எங்கேயோ ஆட்டுக்கறி வச்சு மணக்கு. ஆட்டுக்கறி மணக்கா வீட்டுக்கே தூக்கிட்டு போலயே எப்படியா கறி மணத்துருச்சு. அந்த வாடை சாமிக்கு சந்தனமா மணக்கு. மாயாண்டிக்கு பகவதிய வாசல் நிக்க முடியாது. நம்ம அம்மா வாசல்ல இது நாள் இது வரைக்கும் அவளுக்கு நடக்கும் பூசையத்தான் நம்மளுக்கு கொடுத்தா. 12 வருட காலம் பச்சரிசி சோறு தின்னு சுடலையா பாதி வயிறு நிறைய பல்லெல்லாம் கூசுதையா. அரிசி சோறு தின்னு புதிச்சு போச்சு வயிர்கள் எல்லாம். மாயானம் போகணுமே ஆண்டவனம் திங்கணுமே. அம்மாளிடம் சொன்னமானா நம்மளை போக விட மாட்டாளே. பொல்லாத வியாம்படியா அழிப்பாச்சி மாயாண்டி ஆத்தங்கர சுடலையா. அம்மாளுக்கு தெரியாம மாயானம் போகணுமே ஆண்டவனம் திங்கணுமே. தில்லைவனம் போகணுமே செத்தவனம் திங்கணுமே. இடுகாடு போகணுமே இறந்த வேணம் திங்கணுமே. மாயாண்டி அம்மாளிடம் சொல்லாமல் சாமனடி சாமத்து சதீசா முரளியார பேசுறாங்க. யாம சாம வேலையில இலகுலுங்க சாம யாரு பேச போறா? எத்தனை மணிக்கா?
சாமா கூட முடிஞ்சிருக்கும் வீல்ல அவுத்திருப்பாங்களா அவுத்திருக்க மாட்டாங்களா தெரியலையா என்ற ஆண்டவன் சுடலை மாயாண்டி ஆமா மாயான வருகிற பொழுது பொழுதோ ஏயம் ஆண்டவனம் பக்கத்துல சுடலையா இடத்த சுத்தி வளர்த்தவா மாயாண்டி வளர்த்த சுத்தி எடுத்தவா முழு மூட்டத்தை இழுக்கார் சுடல முதுகுல போடுதாரே முழு மூட்டத்தை பிரிச்சு முதுகுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு திங்காரு அந்த குண்டலூரும் கையெலும்பு வாயிலதான் காலெலும்பு கக்கத்தில ஐயா பிச்சு பிச்சு திங்காரோ பேய்களுக்கு வீசுதாரே அவன் பார்த்துட்டான பெரும்புலைய சொடல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருயா அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம களவாங்கத்தானே வந்திருக்கோம் என்று மாந்திரவாதி பெரும்புலைய 7 பொதிமாட பத்தி கொண்டு புறப்பட்டு வாரானே கேரளாவுல பொதிமாடு என்ன தெரியுமா பஞ்ச கல்யாணி சபரிமலைக்கு சுமந்துட்டு போகலாம் நம்ம தான் அதை ஒரு மாதிரி கழுத அப்படிங்கோ சொல்லக்கூடாது அப்படி ஐயப்பன் கோயிலுக்கு பணத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு போறது அதுதான் அந்த பொதிமாடு பத்தி கேட்டு அதுக்கு பேரே பஞ்ச கல்யாணி பொதிமாடு ஆமா 7 பொதிமாட பத்தி கொண்டு புறப்பட்டு வாரானே சண்டாள பெரும்புலைய கொட்டார கரைக்குள்ள நுழைதான் பார்த்தா பகவதியா ஏன் மாந்திரவாதி பேலா வாரான் யாரல யாவையல யாரடா யாவையல அடை எங்கிருந்து எங்கு ஏலியா பொலையா மாயாண்டி காவல் என்று மனசுல நினைக்கலையோ ஏலே பெரும்புலையா மகன் சுடலையுட காவல் என்று சொப்பனத்தில் நினைக்கலையோ ஏல ஏல பெரும்புலையா எந்த மகன் வந்தானா இறந்த பணமா சாப்பிடுவான் மகன் மாயாண்டி வந்தானா மாபூச போட்டுடுவான் சுடலை இப்ப வந்தானா பெணமா சாப்பிடுவான் நான் இல்லா ஊராதியில நிறைய அம்பலம் பண்ண வந்தாய் யானை பகவதியா புலைய இடம் அதில சொன்ன போது பொல்லாத பெரும் புலைய உன் மகன் வந்து என்ன மாமுச போட்டுருவானா சுடல வருவான் என்ன சுட்ட பணமா சாப்பிடுவானா ஓ மவன் வாரத வரைக்கும் மவளை ஒன்ன சும்மா விட்டா தானே வாயை நான் அப்பவே பூட்டி போட்டுறத நீ எப்படி சொல்லுதுன்னு பாப்போம் சுண்டுமைய எடுத்துட்டானே பகவதி மேல சுண்டுதான் மைய சுண்டுன மகிமையால 3 நாளிகைக்குள் அவளுக்கு கை விலங்கு கால் விலங்கு மார்பு விலங்கு தோல் விலங்கு இடுப்புக்கும் விலங்கு போட்டோம் வாயவும் உமையாக்கி அவளை சந்தியில உருள வச்சான் அப்படியே இருநீ ஆமா சந்தியிலே உருளு நான் திரைவத்தை களவாண்டுட்டு வாரேன் அவன் எப்படி வராமன்னு பாப்போம் என்று மாந்திரவாதி பெரும்புலையனானவன் அவனை திரவியத்து பக்கத்துல சண்டாளன் ஓடி வந்து பூட்டில் கொண்டு கைய வைத்தான் பொடி பொடியா நொறுங்குது கதவில் கொண்டு கைய வைத்தான் கதவு கண்டதுண்டமாகுது வாவிய அக்கம் பக்கம் பார்க்கான அள்ளுதான திரவியத்தை வேண்டாம்னா எங்கிட்ட தந்துருங்களேன் அதியா இப்பங்களை துதிய வேண்டாம்னா தந்துருங்க நான் கொண்டுட்டு போயிருந்தேன் தெரிவித்த அள்ளுதான் தெரிவித்த அள்ளும் போது மாயாண்டிக்கு மயானத்தில் தெரியுது கண்ணெல்லாம் சிவந்து வருது 7 பொதிமாட்டிலே பொதி போட்டான் சண்டாளப்பாவி தெரிவித்த அள்ள மாயாண்டிக்கு ஆமா திரைவியத்தை கொள்ளையிட்டான் சுடுகாட்டுல மாயாண்டி வேட்டை ஆடுறவருக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுது கண்ணுக்கு அள்ள பெரும்புலையா பயல ரொம்ப அதிகாரமா களவாங்க
அவன் அப்பன் சொத்தா இல்ல அவன் ஆத்தா சொத்தா? எங்க அம்மாளுக்கு சேது நாயக்கன் தேடி வச்ச சொத்து. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா என் இடத்துலயே வந்து என் இடத்துல வந்து என்னுடைய காவல்ல என் கருவலப்பறையில கை வச்சாமனா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். நான் முன்ன விட்டு பின்ன வாரேன் என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு கண்கள் ரெண்டும் பொறி பறக்க கடுங்கோவம் அதிகமாக மீசை ரெண்டும் துடி துடிக்க மின்னல் போல கோபம் வர சுடலைக்கு வலது புற மீசையது வல்லையம்மா துடிக்கி இடது புற மீசையது பாவிக்கு ஈட்டி போல துடிக்கி ஈசமக மாயாண்டிக்கு சுடுகாடு சாம்பலத்தான் சுடுகாடு சாம்பலத்தான் சுடலை அள்ளுதார சுடுகாடு சாம்பலத்தோ சுடலை அள்ளுதார சுடுகாட்டு சாம்பலை ஒருபடி கையில் எடுத்தான் ஆண்டவன் சுடலை மாயாண்டி கொட்டாரக்கரைக்கு வந்து பார்த்தார். ஆடி ஓடி வந்து பார்த்தாரு. திரவிய நடுவே சிந்தி இருக்கு. அம்மாளை பார்த்தா சந்தில உருளுதா. கைக்கு விலங்கு, காலுக்கு விலங்கு, இடுப்புக்கு விலங்கு, மார்பு விலங்கு, தோல் விலங்கு, வாயும் ஊமையாகிட்டு. கைக்கு தான் விலங்கு போட்டானே ஏன் காட்டுதா? அம்மா உருட்டி முழிக்கா பார்த்தார் மாயாண்டி. நம்மளுக்கு களவு செய்தது தெரிஞ்சாலும் அம்மாட்ட கேட்காம இருந்தா ஒரு வார்த்தை கேட்டானா அப்படின்னு வருத்தப்படுவாள்ல. ஏ அம்மா ஏ அம்மா என்றா. ஏ பகவதி வாயே பேசல. அம்மா ஊமையா இருக்கா. ஆண்டவனை என்னை சுடுகாடு சாம்பலை கொண்டு வந்த மாயாண்டி சுடலையா அப்பாவை நினைத்து பகவதி மேல சுடுகாடு சாம்பலை அப்படி சுண்டுனார். சாம்பப்பட்டு மாதா போட்டு விலங்கு சுக்கு 100 துண்டா போகுது. சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா நொறுங்குது. ஆமா சாம்பல் தான். சாம்பப்பட்டு ஆறுமுக மங்கலத்திலையும் சாம்பல் தான். ஆறுமுக மங்கலத்திலேயாவது திருநாறு தான். சிவிலை பேர்ல போய் பாரு மண்ணுதான். இல்லப்பா சிவிலை பேர்ல கிடாய் வெட்டுவாங்கல்ல அந்த மண்ணை அள்ளி அப்படியே சாக்குல வச்சிருவாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா அது திருநாறு ஆயிரும். ஆறுமுக மங்கலத்துல சுடுகாட்டுல எரிஞ்ச சாம்ப அதான் திருநாறு. அப்படியே அந்த சாம்பலை கொண்டு வந்து பகவதி மேல சுண்டுனார்ல. சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா விலங்கு தெரியும். ஏ அம்மா திரவியன் சிந்தி இருக்கு நடுவ களவு செய்த கல்வன் யாரு சொல்லு. அம்மா ஏ பகவதி என்னுடைய காவல்ல களவாண்டவன் எவன் சொல்லு. அவனை கருவ இருந்துட்டு வாரு. அப்பதான் பகவதி வருத்தத்தோட ஏ என் மகன சுடலையா அவடே என் மகன சுடலையா அப்பா இதுவரைக்கும் எங்க போன ஓன் கட்டும் குலைஞ்சு போச்ச மகனே காவலதும் அழிஞ்சு போச்சு. நீ காத்து இருந்த திரவிய கல்வன் கொண்டு போனானப்பா. தேடி வச்ச திரவிய மகனே திருடன் கொண்டு போனானோ. ஏ அம்மா என் காவல்ல கல்வன் வந்தானா அவனை சொல்லு கருவறுத்து வாரே. ஏ மகனே மாயாண்டி களவு செய்தவன் சாதாரண கல்வனையானா சொல்லிருவேண்டா. எப்பேற்பட்டவன் தெரியுமா? மலையாளம் என்று சொன்னா மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதடா ஐயா மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி. சுடலமாயா
சேர நடு பொல்லாதது அவரே மாயாண்டி உன்னை சீரழித்து போடும் அப்பா ஐயா மாயாண்டி குல நடு பொல்லாதது அவரே மாயாண்டி உன்னை குடிகெடுத்து போடும் அப்பா சுடல மாயாண்டி ஆட்சி பெண்கள் நிறைந்த இடம் ஐயா மாயாண்டி உன்னை அழித்து விட போகும் அப்பா அவரே மாயாண்டி என் மகனே சுடலை ஐயா சுடலே ஐயா அம்மா பணம் போனா தேடிடுவேன் என் பாலகனை எங்க பாப்பேன் எங்க பாப்பே சொத்து போனா தேடிடுவேன் சுடலைய நான் எங்க பாப்பேன் எங்க பாப்பே களஞ்சியத்தை தேடிடுவேன் கட்டி மகனே உன்னை எங்க பாப்பேன் பாப்பே பணம் போனா போகட்டுண்டா பாலகன மாயாண்டி இந்த பணம் போனாலும் ஏழரைக்கு கிளறையில் கருவலை பிறையிலதான் சேது நாயகன் சேர்த்து வச்சு அம்மாளுக்கு கருவேல பிறகுல தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன்டா இந்த பணம் போனாலும் அந்த பணம் போதும் மகனே நம்மளுக்கு போக வேண்டாம் மலையாளம் பொல்லாத தேசம் அப்பா அது பெண் பெருத்த சீமையப்பா யாரு பெற்ற மலையாளம் அடே கண் பெருத்த ராட்சியம் அது களி பெருத்த சீமையம் அடே பாம்பெடுத்து மேல போடும் பழி கொண்ட மலையாளண்டா துரும்பெடுத்து மேல போடும் துடி கொண்ட மலையாளண்டா என் மகனே மாயாண்டி நீ போக வேண்டாம் மலையாளந்தான் புத்தி சொல்ல கேள் மகனே ஐயா நந்தம் புனல் ஊராதியில 4 சாலிய கரையதியில புலையனோட வீதியில 700 புலையனிலும் பாவி எஜமாங்காளி பெரும் புலைய என் மகனே சுடல ஐயா புலையன் வையகத்தில் வல்ல வந்தான் அவன் மாந்திரத்தில் பொல்லாதவன் அடைய கருவழிப்பான் ஏவி அம்படி சுடல ஐயா அழிப்பாச்சி மாயாண்டி ஆத்தங்கர சுடல அடே உன்னை இப்ப கண்டானா என் மகனே மாயாண்டி உன்னை பிடிச்சட பஞ்சு முழுக்குள்ள ஒல்லை இப்போ கண்டாலானா அவனை பிடிச்சடப்பான் சிமுளுக்குள்ள ஏ அம்மா பகவதி ஏ தாயே பகவதி அம்மா அவங்களதான் அம்மா அவனுக்குள்ள அவன் இருக்கு களவு செய்த கல்வன் சாதாரண கல்வனாயிருந்தாலும் பொல்லாதவனாயிருந்தாலும் அவனை நான் விட மாட்டேன் மலையாளம் போக போறேன் மாந்திரமா என் தந்திரமானு பாப்போம் அவனாவது மந்திரம் படிச்சு வந்திருக்கான் நான் தீயில பிறந்த பிள்ளை மாந்திரமும் நான் தான் காத்தும் நான் தான் கருப்பு நான் தான் மந்திரம் தந்திரம் மாயா ஜாலம் எல்லாமே நான் தான் சொன்னாரு அப்படி சொல்லாதப்பா காளி பெரும்புலைய என்னையவே விலங்கு போட்டாமனா உன்னைய விட்டு வைப்பானடா அதோட அல்லாம நீ மலையாளம் போனையான அது சாப்பாடு வகை மாயாண்டி சுடல சுடல ஐயா எனக்கு நீ வாத்தி வர வேம்படியா மாயாண்டி அழகு நிறைஞ்ச பிள்ளையப்பா மலையாள தேசத்துல உன்னை கண்டாலே ஆனா மருத்துவரை பார்த்த இல்ல அப்பா மாறுகண்ணு சக்கலத்தி மகன மாயாண்டி சுடல மாயாண்டி உன்னை மச்சான் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டி மச்சான் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டியா
மச்சான் என்று கூப்பிடுவா உன்னை மச்சான் என்று கூப்பிடுவா அடே பொல்லாத பெண்கள் எல்லாம் மகனே மாயா சுடல மாயா புருஷன் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டி புருஷன் என்றும் கூப்பிடுவா ஐயா மாயாண்டி கொல்லி கண்ணு கொல்லி கண்ணு கொல்லி கண்ணு பாதவத்தி மகனே மாயாண்டி சுடல மாயா கூப்பிடுவா கைய தட்டி ஐயா மாயாண்டி கூப்பிடுவா கைய தட்டி ஐயா மாயாண்டி உன்னை கூப்பிடுவா கைய தட்டி கூப்பிடுவா கையை தட்டி ஐயா சாத்துக்காலு 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 சக்க எழுத்தி மகனே சுடல மாயாண்டி சாடை காட்டி கூப்பிடுவா ஐயா மாயாண்டி மாமன் என்பா மச்சான் என்பா மாமன் என்பா மச்சான் என்பா மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி மயக்கும் மொழி பேசிடுவா ஐயா மாயாண்டி ஐயா மாயாண்டி குணமாக்கிடுவா ஐயா மாயாண்டியா அடடே போக வேண்டாம் மலையாளம் அது பொல்லாத தியாசமாடா என் மகனே மாயாண்டி வியாம்படி சுடல ஐயா யாத்தங்கர மாயாண்டி அதடைய அழிப்பாச்சி சுடல கடநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு கீழ்நாடு போனவர்கள் கியாதி வெற்று வந்ததுண்டு திரும்பி வர பார்த்திருக்கேன் மலையாளம் போனவர என் மகனே மாயாண்டி அம்மன மருத்துவர பார்க்கலடா மலையாளம் போனவர ஆத்தா மருத்துவர மலையாளம் போன பையங்க பொம்பளைய கூட வந்துருவாங்க ஆம்பளைய வரவே மாட்டாங்க மலையாளத்துக்காரிய நம்ம நாட்டுக்காரங்க அங்க உள்ள பொண்ணுக்கு ஆசைப்படுதாங்கல்ல அங்க உள்ள பொண்ணுங்க நம்ம நாட்டு மாப்பிள்ளைக்கு அப்படி ஆசைப்படுவா மலையாளம் பேருவான் போய் கல்யாணம் முடிச்சு புள்ளி விட்டு வந்துருவான் ஏமனா அங்க உள்ள பூமி அப்பேற்பட்ட பூமி பாத்துக்கோ என்னத்தை சாப்பிட்டா அழுத்துக்கிட்டு போயிடும் விடியா காலை எந்திரிச்ச உடனே தேங்காய தேய்ச்சி பச்சை தண்ணில குளிச்சுட்டு காலையில புட்டு 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 பயறு அப்பளம் பழம் மத்தியானம் போல நல்ல பரு அரிசி சோறு புளியங்கொட்டை மாதிரி மீன் குழம்பு சாப்பாடு சக்கைய குலைக்கணும் இல்லைன்னா கப்பக்கிழங்கு அவிக்கணும் சாப்பாடு அங்க உள்ள சாப்பாடை சாப்பிட்டவங்க நம்ம நாட்டுக்கு வரமாட்டாங்க அதானே எல்லாரும் கொத்த வேலையை பார்க்கணும்னு ஓடுதாங்க கேரளாவுக்கு சம்பளம் கூடுதல் கேரளாவில் என் மவன் வருதேன் கேரளாவுக்கு போனா எங்க அக்கா மவன் வருதேன் போன மாசம் வாரம்னா வரல இந்த மாசம் வாரம்னா வரல செல்ல போட்டா வச்சிருக்கான் விசாகத்துக்கு வாரம்னா வரல அங்க இருந்து வந்து பார்த்தா செல்லுல போட்டா இருக்கு ஏலது என்னது அப்படிங்க அது அங்க உள்ள நடிகர் நமக்கு என்ன தெரியும் அப்ப மலையாளம் போனா வரமாட்டான் மலையாள சீமா அப்படி ஒரு நாடு மவனே ஐயா
அதோட இந்த வேம்படி சுடலையை அழிப்பாச்சி மாயாண்டி கோமரத்தார்கள் எவனுக்கும் அடங்க மாட்டோம், எவளுக்கும் மயங்க மாட்டோம். இவர்கள் கோகுல கிருஷ்ணா கிரிக்கெட் கருவறுத்து நான் வருவேன். உன் மகன் மாயாண்டிய யாருன்னு நினைச்ச? தீயில் பிறந்த தீ சுடல, சுடர் ஒளிவில் பிறந்தவன் சுடல ஈச மவள களவு செய்த கழுவனை வதம் செய்ய வாழ்த்தி வரம் கொடுக்கல. ஆனா இருக்க பாரு வல்லையம் ஒரே போடா போட்டுருவேன். போக வரம் கொடுக்காவிட்டால் பொந்தன் தடியால உனை அடிப்பேன் அம்மா. அப்பந்தான் பார்த்தா பகவதி இனிமே இவனை கட்டுப்படுத்த முடியாது. போய் வாடா ஐயா, பொல்லாத மகன். எப்பா ஏ சுடல, உனக்கு வரங்களெல்லாம் களவு செய்த கல்வனை கருவறுத்து வா மகனே என்று வரம் கொடுத்தார் பகவதி ஆளும். வாழ்த்தி வரத்தை கொடுத்தா வல்லையத்தை கையில் கொடுத்தா, போக வரம் கொடுத்தா பொந்தந்தடிய கையில் கொடுத்தா. அத்தார் மாயாண்டி சுடல பொல்லாத மாந்திரவாதி. நம்ம இப்படி போக கூடாது. மலையாளத்துல என்னத்தை விரும்புவாங்க? பாம்பாட்டம் ரொம்ப அழகா விரும்புவாங்க. அதனாலே மாயாண்டி எப்படி வருகிறார் தெரியுமா? மங்கை பகவதி வாசல் வளர்ந்த மாயன் சுடல தெய்வம். மங்கை பகவதி வாசல் வளர்ந்த மாயன் சுடல தெய்வம். மாயசுருவத்தை மாற்றிய மாயாண்டி, மாயசுருவத்தை மறுவேடம் தானே கொண்டா. மாயன் சுடல தெய்வம் மறுவேடம் தானே கொண்டா. அம்மன் பகவதி வாசல் வளர்ந்த ஆண்டி சூடல தெய்வம். அம்மன் பகவதி வாசல் வளர்ந்த ஆண்டி சூடல தெய்வம். அந்த சொரூபத்தை மாற்றிய மாயாண்டி, அந்த சொரூபத்தை மாற்றிய மாயாண்டி அடுத்த சொரூபம் கொண்டா. சொருவம் கொண்டா. தோந்தளங்கிட தோமல கூட வைத்தா. தோந்தளங்கிட தக்கிட தோளில வைத்தா. தோகை புலையன் வளாவத்தில் சென்று, தோகை புலையன் வளாவத்தில் சென்று செய்ய வாரா. தோளிலா கூட வைத்தா.
காசு கடை தோறும் காசுகள் வாங்கிட கல்லுள்ளி சித்தனை சாமி தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிட தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிட புவண்ட கிழவரை போ அவர் கல்லுள்ளி சித்தனை போ அங்கே மாயாண்டி சுடலையா இப்படிய போனமா யாரு என்று பாப்பான் பாம்பாட்டி சித்தனா பகவாக மாயா காவி நல்ல உடையணிந்து புத்திராஜ மாலை போட்டு கமகம்பாள் அறையில் கருத்த கம்பிளி போட்டு பாம்பு கூட தான் எடுத்து பாம்பு கூட இருக்க மகுடி வேணுமே எங்க போவலாம் மகுடி குடல் பாம்பை பிடிக்கிறதுக்கு வேணும் என்று எங்க மாயாண்டி மாசுடல திருவனந்தபுரமாதில் அனந்த பற்பநாதன மாமாட்ட போய் வாங்க போறாரு ஏ மாமா அனந்த பற்பநாதா நான் போய் காளி புலையனை வதம் செய்யணும் அதனால ஒரு பாம்பாட்டு சித்தனா வடிவம் எடுத்துக்கிட்டு வரேன் உங்க ஸ்ரீங்குழல குடும் என்று மகுடி குழலாக்கி கொண்டு நாகத்தை பிடிக்க நாதன் மகனாகிய மாயாண்டி நாகமலைக்கு வந்து வலது காலம் வண்டி போட்டு இடது கால தூக்கி வைத்தார் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல அவர் எப்படி வாசிக்கிறார் வலது காலம் வண்டி போட்டு இடது கால தூக்கி வைத்து